ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துக்காடு மானுவாவோட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஒரு 2K லைக் வந்தாதான் இதை 2 வீடியோஸா அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அவனே ஃபர்ஸ்ட் தாக்கிட்டான். இதுதான் நம்ம ஹீரோக்கு வேணும். அங்க யோசிக்காமலே பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா பஞ்ச் அடித்ததுல நம்ம ஹீரோவோட கை தான் அங்க பயங்கரமா வலிக்குது. அவனோட கையில இருக்க ஒரு மசிலும் அப்படி கிளியற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இடத்துல இப்படி சத்தமா இருக்குமா, அங்க டீச்சருக்கும் இந்த சவுண்ட் கேக்குது. பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க பின்னாடி? அப்புறம் தான் அவரு பாக்குறாரு, பின்னாடி ஒரு பெரிய ஃபைட்டே போயின்னு இருக்கு. புலி பண்ற அந்த பையனுக்கும் ரொம்ப கோவமாயுது. ஏன்னா அவனையும் ஒரு பஞ்ச் அடிச்சிட்டான். நான் உன்னை விட போதில்ல, ஏன் மூஞ்சிலியடா கைய வைக்கிற அப்படின்னு அவன் தாக்க வரான். நம்ம ஹீரோக்கு புஞ்சு போயிது. கையாலெல்லாம் தோக்கடிக்க முடியாது. இதனால அவனோட டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு அவன் வந்துடுறான். இந்த உடம்பு ரொம்ப வீக்கான ஷேப்ல இருக்கு. அப்படி இப்படி பார்த்தா என்னோட டிவைன் பவரை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இடத்துல அவன் டிவைன் பவரை ஆக்டிவேட் பண்றான். ஆனா அது எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பையன் பயங்கரமா மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட மூஞ்சிலேயே வாட ஒரு பஞ்ச் அடிக்கிறேன், இந்தா நான் அடிக்கிறேன் பாரு. அந்த இடத்துல நம்ம மூக்கும் இப்ப நல்லாவே புரியுது. என்னால என்னோட காலையும் பயன்படுத்த முடியல, என்னோட ஆர்ம்ஸ், என்னோட மேஜிக்கு எதையுமே பயன்படுத்த முடியல. போனா என்கிட்ட வேற வழியே இல்ல, இதுதான் ஒரே ஒரு வழி. புலி பையனும் ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சும் நம்ம ஹீரோட மண்டியிலே பத்து. நான் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். ஏன்னா நம்ம இருக்கான்ல, அவன் பல மில்லியன் வருஷம் வாழ்ந்திருக்கான். உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்னா அது நம்மளோட ஸ்கல்லு தான். நம்ம நினைச்சமா தான் அங்க ஏற்படுது. அவன் அடிச்ச அந்த பிரஷர்லயே என்னோட கை விரலு அதெல்லாம் உடஞ்சு போயிடுது. அவன் திரும்பவும் என்ன தாக்க வர்றதுக்குள்ள நான் அவனை தாக்கினோம். ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம அங்க மெயின் பாயிண்ட்லயே பயங்கரமா அடிக்கிறான். நம்ம மூக்கு இன்னொரு விஷயமும் நல்லாவே தெரியும். இதுலயே ரொம்ப வீக்கான பகுதினா அது இதுதான். அவன் நினைச்சமா தான் அந்த புள்ளிக்கு அங்க கண்ல இருந்து கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு வலி பயங்கரமா இருக்கு. இங்க ஒண்டி நம்ம நிக்கல, டைரக்டா அப்படியே மூந்திலேயே தாக்குறான். இதனால ஆளு அங்கேயே மயக்கமாயிரான். அங்க பசங்களும் இதை பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவன் எப்படி நேத்து வரைக்கும் இவன் அடி வாங்கினா, இந்த பையன் லீ இவன் எப்படி அவனை தோக்கடிச்சான். இன்னும் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட வாயில இருக்க ரத்தத்தெல்லாம் முழுங்கி பாக்குறான். அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அவனோட உடம்பு முழுக்க ஒரே வலியா இருக்கு. அட என்ன ஒரு வலி, இந்த மாதிரி ஒரு வலிய இந்த மில்லியன் வருஷத்துல நான் அனுபவிச்சதில்ல. இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் கத்தின்னு இருக்கான். சீன்ல நம்ம எதிர்பாராத விதமா அங்க உட்காரான். யாருமே எதிர்பாராத விதமா அவனோட காதை கடிச்சு அப்படியே துப்புறான் கீழே. பாக்குற மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, அட என்ன இவன் அவனோட காதை கடிச்சு துப்புறான், இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ஒரு ஃபன்னான ஃபைட்டை நான் அனுபவிச்சேன். உண்மையை சொன்னா எதுக்கு இதை பண்ணிருப்பானா? காதை கடிச்சு துப்புறது இது ஒரு மார்க்கிங் சிஸ்டம் தான். நம்ம எப்பயுமே இதே மாதிரிதான். ஒரு மேட்ச்ல அப்பனன்ட்ட தோக்கடிச்சக்கு அப்புறம் அவங்களோட காதை கடிச்சு துப்புவான். நேச்சுரலாவே நம்ம உருவாக்குன ஒரு சிம்பிள் மாதிரி தான். ஒரு கூட விளையாடி தோத்து போன ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு தெரியும். இது வழியா இந்த உலகத்துல கூட சில பல விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். காது இல்லாத ஒரு பூனை, அந்த மாதிரி தான் இதுவும். இதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க கொண்டு போறாங்க. இதையும் நம்மளால பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். வெறுமா கால் ஒண்டி தான் பண்ணாங்க. அதுக்கே எவ்வளவு சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வரும்னு நான் எதிரே பார்க்கல. அங்க போயின்னு இருக்குமா நம்ம மூக்கு அவன் கூட ஃபைட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலேயே அவன் ஒரு பாய் சொல்றான். உடனே ஒரு வாய்ஸ் ஆகுது, லீ ஆபீஸ் ரூமுக்கு வா. அது டீச்சர் தான். அங்க டீச்சர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அடே லீ, உனக்கு என்ன பைத்தியம் ஆயிச்சா? எதுக்குடா அவனை கண்டபடி இப்படி தாக்குன? எதுக்காக அப்படி நீ அவனுக்கு பண்ண? நம்ம லீ அவரு கத்துறத கண்டுக்க கூட இல்ல. எப்படா அவரு கைய வைப்பாருன்னு வெயிட் பண்ண இருக்கான். நான் அப்பதான் நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு தயாராக முடியும்ல. ஆனா என்னவோ ஏதோ தெரியல, நம்ம லீயோட முகம் பயங்கரமா இருக்குமா, அதனாலேயே அவரு பயந்து போயிடுறாரு. ஏய் லீ, நாளைக்கு என்ன பண்ணு, உன்னோட பேரண்ட்ஸ மறக்காம கொண்டு வா. அதே மாதிரி இன்னைக்கு நீ சீக்கிரமாவே இங்க இருந்து போலாம். கேக்குற நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அப்படியே போறான். நம்ம ஹீரோக்கு ஒரு பாலிசி இருக்கு, யாராச்சும் தாக்கின ஒண்டிதான் நம்ம ஹீரோ அவங்கள தாக்குவான். ஹீரோவை அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களே, இதனால அவனுக்கு எங்க போகணும்னு தெரியல. அங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல வேற எங்கேயாச்சும் போய் நம்ம ரெக்கவரி பண்ணலாமா இப்படின்னு தான் அவன் யோசனை இருக்கான். ஒரு சைடு அவனோட பாடி ரொம்ப வீக்கா இருக்குமா, எங்கேயாச்சும் போற அளவுக்கு எல்லாம் அவருக்கு தெம்பு இல்ல. அதனால வீட்டுக்கு போலாம் தான் அவன் டிசைட் பண்றான். ஏன்னா ஒரு பக்கம் மானாவையும் பயன்படுத்த முடியல. ஆனான்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். அதுக்கு வேரியஸான பேரும் இருக்கு, கீ சக்கரா மானான்னு. ஆனா மோஸ்டா அதுக்கு காட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அதை மானான்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு லைஃப் எனர்ஜி, அதை நம்மளால நேச்சர்ல இருந்து எடுத்துக்க முடியும். சில பல உலகத்துல ஹண்டர்ஸ் அவங்க இதை பயன்படுத்துவாங்க. ஆனா விசார்ட்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க இந்த பூமியில. இந்த மாதிரி மானாவை பயன்படுத்த மாட்டாங்க, ஏன் தெரியல. இது தெரிஞ்சுங்க, மானாவோ இல்ல மேஜிக்கோ இல்ல ஸ்கில்லோ எதையுமே பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா வெறும் என்னோட ராஸ் 10th ஒண்டி தான் நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆகணும்ல, அதனாலேயே அவன் பெல்ல பாத்துக்கிறான். அப்படியோ ரெக்கவர் ஆக
ரொம்ப டைம் ஆகும், என்னோட ரிலியம்க்கு நான் போய் பார்க்கணும். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். அந்த லீ அந்த பையன் இருக்கான்ல, அவன் அந்த டிராகனை பிடிச்சி இழுன்னு இழுத்துன்னு இருக்கான். பார்க்குற நம்ம ஹீரோவே ரொம்ப ஷாக் ஆகுறான். சுத்தமா யோசிக்கல இந்த லீ. அவன் வந்து ஒரு புலி அவர ஒரு பையன் என்னன்னா ஒரு பெரிய டிராகனை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறான். லீயும் யோசிக்காம வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான், எனக்கு அந்த டிராகன் வேணும், வந்து என்ன இங்க வர வச்சிருக்கேன்னா கண்டிப்பா என்ன வேற ஒரு உலகத்துக்கு சென்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா இந்த டிராகன் வந்து எனக்கு தேவை. நான் அப்போதான் இந்த டிராகனை வச்சு நான் இன்னும் ஓவர் பவரான ஒரு பர்சனா மாற முடியும். ஆனா இதை கேட்கிற நம்ம மூ ரொம்ப கடுப்பாயிரான். காட்லி ஹேண்டை வச்சு அப்படியே நம்ம மூவை பிடிக்கிறான். அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மூ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீ வந்து சொன்னல மாதிரி நீ வேற ஒரு உலகத்துக்கு போகணும்னு. சரி நீ கவலையே படாத, உன்னை வேற ஒரு உலகத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு ரொம்ப கிரீப்பியான ஸ்மைலோட லூசிஃபரோட டொமைனுக்கு அவன் போறான். அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம லூசிஃபரும் பாக்குறான். லூசிஃபர் அவளைக்கும் நம்ம ஹீரோவை கண்டுக்கல. அங்க லூசிஃபர் கிட்ட பேச ட்ரை பண்றதுக்குள்ளேயே அவன் வந்து முடியாது, நீ என்ன கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ என்ன தயங்கவா போறான், இந்த மாதிரி கேட்டை ஓபன் பண்ணு, நான் இந்த பையனை உள்ள அனுப்பணும். இல்ல முடியாது முடியாதுதான், உனக்கு இன்னும் புரியல, இந்த எத்தல யாரு ஸ்டாங்கு அதான். அப்ப என்ன உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அப்படி நான் அனுப்பக்கூடாதுன்னா என் கூட வா சண்டையிடு. ஆனா லூசிஃபருக்கு நல்லாவே தெரியும் நம்ம லூசிஃபரால அங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நம்ம மூ பல மடங்கு ரொம்ப ஸ்டாங்கு. இதனால நம்ம லூசிஃபரை தள்ளி விட்டு அவன் போறான். ஹே லூசிஃபர், இதை வந்து நானே பாத்துக்கிறேன், சைட் ஆயிடு. லூசிஃபரும் எவ்வளவோ சொல்றான், அட நீங்க வந்து அந்த டொமைன்ல கையெல்லாம் விடக்கூடாது, வேற ஒரு டொமைன்ல இன்டர்ஃபியர் பண்றதுனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேரியர் கிரியேட் ஆகும், நல்லா யோசிங்க. இப்படி சொல்லி வாய முல்ல அங்க பேரியரும் கிரியேட் ஆகுது. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூ அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். பாக்குற லூசிஃபரே ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா அந்த அளவுக்கு மூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்பயாச்சும் புரியுதா இந்த மாதிரி நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னு? கொஞ்சம் சைடாடு, நான் அவனுக்கு அந்த உலகத்துக்கு அனுப்பணும். தம்பி இந்த மாதிரி இங்க வா, ஒரு ஓட்ட தெரியுதா, இதுக்குள்ள போ. அது நானா? ஆமாண்டா நீதான் ஆசைப்பட்டல வேற ஒரு உலகத்துக்கு நீ போனோன்னு, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்க டிராகனை கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும். அட டிராகன் வந்து எனக்கு சொந்தமாந்து, நல்ல போ உனக்கான டிராகனை நீயே ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி இந்த காட்லி ஹேண்டை வச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஆனா நான் இன்னமும் ஓவர் பவரா இல்லையே. இப்படி நம்ம போர்ட்டலுக்குள்ள போயிடறான். அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், அடுத்த பசங்க சரியே இல்லப்பா, எஃபோர்ட்டே போடாம எல்லாத்தையுமே அடையணும்னு பாக்குறாங்க. சரி லூசிஃபர், இந்த மாதிரி நான் போறேன், அவனை நல்லா பாத்துக்கோ. என்ன லூசிஃபருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஏன்னா லூசிஃபருக்கு உண்மையை சொன்னா மூவ சுத்தமா பிடிக்காது. லூசிஃபர் இருக்கான்ல, ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய டீமன் லார்டா இருந்தான். இவன் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. ஒரு நாள் காடுக்கும் இவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையில இவனோட மேஜிக் ஸ்வாட வச்சு இந்த காடையே கொன்னுட்டான். அதுக்கப்புறம் என்ன, அந்த காடோட இடத்த இவன் அடைஞ்சா. யார் வந்தாங்களோ எல்லாரையுமே கொன்னு டாப்ல இருந்தான். நம்ம லூசிஃபரோட பவரை பத்தி தான் அங்க எல்லா இடத்துலயும் பேசுனாங்க. கடைசியில அந்த மூ அவன் வந்தான். அவன் வந்தக்கப்புறம் நான் வந்து தோத்து போனேன். அவனால எனக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. அவனாலேயே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்றா லோலி ஹியூமன், உன்னை வந்து நான் கொல்லாம விட போதில்ல. இன்னும் ஒரு சைடு இவன் கத்துறான், இந்த சைடு அங்க இதெல்லாம் தெரியாம மூவாங்க போயின்னு இருப்பான். போகும்போதே பின்னாடியே ஒரு டீமனையோ நம்ம மூவோட டிராகனை ஃபாலோ பண்ணிருக்கு. இது அமிச்சதும் வேற யாரு, நம்ம லூசிஃபர் தான். லூசிஃபர் நம்ம காடை கொல்லணும்னு பாக்குறான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். புலியும் சும்மா இருக்க போதில்ல. இதுக்கப்புறம் ஆளுங்க அனுப்ப போறான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.